பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி 4வது ப்ரோமோ. வார்னிங், எல்லாருக்கும் வார்னிங். விஜய் சேதுபதி சம்பவம். ஆனால் ரெட் கார்டு கொடுக்கல. அதாவது அசட்டு தைரியம் இருந்தால் உங்களோட தைரியத்தை தான் காட்ட சொல்கிறோம். எங்களோட தைரியத்தை நாங்கள் காட்டுவோம்னு சொன்ன விஜய் சேதுபதி ஏன் ரெட் கார்டு கொடுக்கலை, ஏன் எல்லோ கார்டு கொடுக்கலை புரியலை. அதாவது எந்த தைரியத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க எங்களுக்கு தெரியல. எந்த தைரியத்தில்டா செய்கிறீங்க, டேய் எந்த தைரியத்தில்டா செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ரெட் கார்டு தான் இந்த வச்சுக்க, இல்லைனா வார்னிங்க, இதுக்கு மேலே பண்ணினா வெளில போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜய் சேதுபதிக்கு என்ன பிரச்சனை? விஜய் டிவி மாமா டிவிக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், மாமா ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணும்னா காப்பாற்ற பார்க்கும். ஆனால் பிரதீப்பை மட்டும் தூக்கும், பிரதீப்பை மட்டும் வெளியே அனுப்போம், இவங்களை அனுப்பாது. எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இதை தான் பண்ணுறாங்க. ஆதிரி எதுனா கால் மேலே கால் போட்டு இவங்க உட்காந்தாங்கிட்டு மூஞ்சி மேலே காலை தூக்கி போட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஆதிரியாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போன கமருதீனாக இருக்கட்டும், திவாராக இருக்கட்டும்னு சொல்கிறாரு. திவார் என்ன பண்ணார், எதுக்காக பேசினாருன்னு தெரில. அப்புறம் கமருதீன் எல்லாட்டையும் சண்டைக்கு போகிறாரு. யாராக இருக்கட்டும், எந்த தைரியத்தில்டா செய்கிறீங்க? இருந்தாலும் ஒரு விஷயம் விஜய் சேதுபதி கேட்டார் தரமாக, எந்த தைரியத்தில் நீங்கள் செய்கிறீங்க? அது ஒரு குருட்டு தைரியமாக இருக்கலாம், இல்லை அசாத்தியமான ஒரு தைரியமாகவும் இருக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீ என்னடா பண்ணுவ, என்ன பிடிங்கிருவ அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நினச்சின்னா என்ன பண்ணுவேன்? அப்புறம் எங்களோட தைரியத்தை நான் காட்ட வேண்டியது இருக்கும். புரியுதா? என்னமோ பொத்திக்கிட்டு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எப்பட்றா கமருதீன் துஷார் அடிக்க போனேன், உனக்கு ரெட் கார்டு இருந்தாடா வெளில போ. எப்பட்றா திவாகரை போய் பொம்பளை பொறுக்கிங்கிற, இந்த பொறுக்கிங்கிற, அவனை போய் எனக்கு கேவலமாக்குற, தர்பூசுங்கிற, பாடி ஷேமிங் பண்ணுற, ஏன்டா கேவலமாக பேசுகிற, இந்தா ரெட் கார்டு வெளியே போ. ஏயா திவாகரே போய் ஓயாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு வாட்டர் மில்லனை கடிச்சிக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கிய, எதுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்தா எல்லோ கார்டு, என்னமோ ஒழுங்காக விளையாடு, 10 மீறி பண்ணாத. ஆதிரை நீ இந்த வாரம் வெளில போயிடுவ, இருந்தாலும் சொல்கிறேன், எதுக்கு இப்படி போட்ட, காலை தூக்கி போட்ட, இந்தா உனக்கு ஒரு எல்லோ கார்டு. பார்வதி ஏன் நீ வன்மத்திலே பண்ணுற, நீ கண்டென்ட் கொடுக்குற பேரில் ஏன் வன்மத்தை விதைக்கிற, இந்தா ஒரு எல்லோ கார்டு, என்னமோ ஒழுங்காக விளையாடு. இதை தானேயா சொல்லணும். இந்த மாமா டிவி விஜய் சேதுபதி கிட்ட இதை தானே சொல்லி அனுப்பணும். போனோடனே இது என்ன தெரியுதா, ஸ்ட்ரைக், இதுக்கு பேர் என்ன அப்படி மாதிரி கமல் சார் சொல்லுவார், அதே மாதிரி இதுக்கு பேர் என்ன தெரியுமா, ரெட் கார்டு. வெளியே போறியா உள்ளே இருக்கியா, எல்லோ கார்டு எடு, ரெட் கார்டு எடு, ரெட்டில் ஒன்று எடு, நீயே எடு கமருதீன், நீயே எடு. எல்லோ கார்டு எடுத்துகிட்டு உள்ளே இருக்கியா, இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரெட் கார்டு எடுத்துகிட்டு வெளில போறியா, என்னமோ பண்ண மாட்டேன்னு எல்லோ கார்டு எடுக்கிறியா, இல்லை இப்படி தான் பண்ணுவேன்னு ரெட் கார்டு எடுத்துகிட்டு வெளில போறியா? இதை கேட்குறதுல என்ன இருக்குது? இதை கேட்க மாட்டாங்கப்பா. இவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஏதாவது ஷூட்டிங்லேருந்து வந்திருப்பார், காலையிலே பிடிச்சி ஒரு மேக்கப்பை போட்டு இதை போட்டு அவசரமாக ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணி வாயா இது பண்ணி முடியான்ட்டு ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே பேசிட்டு போகிறாரு. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அப்படியே கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இவங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே உட்கார வச்சு அன்பு கேங்க மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொம்பு சீவி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. முடிச்சு விடுங்க பாஸ், முடிச்சு விடுங்க. ஷோ தானே இது, ஷோவில் தானே பண்ணுறீங்க, என்ன ரியலாக பண்ணுறீங்க? நீங்களே சொல்கிறீங்க இது சினிமா இல்லை, அண்ணன் டியூடெலாம் வருது, இது சினிமா இல்லை, உங்களோட லைஃப்பை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் தாங்க திருத்தணும். எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு. யாரை வச்சு செஞ்சார் விஜய் சேதுபதி, என்னென்ன செய்கை, ப்ரோமோவில் அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இல்லை. ஸோ எபிசோடில் தான் தெரியும் எந்த மாதிரியான ஒரு தரமான செய்கை செஞ்சாரா, இல்லை சும்மா வான் பண்ணிவிட்டு லைட்டாக பேசிட்டு விட்டாரா. ஆனால் ஒரு தரமாக சொல்லிட்டாரு, உங்களோட தைரியத்தை நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட தைரியத்தை அப்புறம் நாங்கள் காட்ட வேண்டி வரும், அது வேறு மாதிரி இருக்கும். எப்படி ரெட் கார்டு கொடுக்காமையே அது வேறு மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? அதை தான் சார் நாங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், காட்டுங்க.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் என்ன காட்டுறாங்கிறத எபிசோடு வரட்டி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நிறைய கண்டென்ட் வரும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஆனால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.